அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்து எம்பிசி அல்லது பிசி பட்டியலில் இணைக்க மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பரிந்துரை செய்துள்ளார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அகில இந்திய குருமி மகா சபையின் நிர்வாகியும் மத்திய சுகாதாரமும் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான அனுப்பிரியா பட்டேல் அவர்களிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு குருமி மகா சபையின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து விடுவித்து பிசி பட்டியல் அல்லது எம்பிசி பட்டியலில் இணைத்திட வேண்டும் என்பதற்காக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் பிரேந்திரகுமார் அவர்களுக்கும் பரிந்துரை கடிதம் எழுதியுள்ளார். பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற முனைப்புடன் தீவிரமாக செயல்பட்டு வருகின்ற தமிழ்நாடு குருமி மகா சபையின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழக குருமி சபையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற பரிந்துரை செய்த மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அவர்களுக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக உள்ளம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்பதையும் அவர்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பட்டியல் வெளியேற்றம் சுயமரியாதை, பட்டியல் வெளியேற்றம் எம் இனத்தினுடைய விடுதலையாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு கருதப்படுகின்றது. இதனை மத்திய அரசு தங்களுடைய அரசியல் அதிகாரத்தின் சார்பிலும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான செயல்பாடுகளை வீரியப்படுத்தி தேவேந்திரகுல வேளாளர் மக்களை எஸ்சி பட்டியலிருந்து விடுவித்து பிசி பட்டியல் அல்லது எம்பிசி பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்பது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வைக்கும் கோரிக்கையாக இங்கு வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே இதை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு உறுதுணையாகவும் நன்றியுள்ள சமூகமாகவே இருப்பார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.